ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து சுகமாய் சமாதானமாய் அவர் தங்க பண்ணுகிற தேவன், நிம்மதியாக தூங்க பண்ணுகிற ஆண்டவர், சமாதானமாக தூங்க பண்ணுகிற கர்த்தர். ஆமென். தேவனுடைய வார்த்தையை வாசி கேட்கலாம். சங்கீதம் 4:8. ஆமென். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். பாருங்க, நான் சமாதானமாக படுத்து நித்திரை செய்வேன், நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர். சமாதானம் ரொம்ப முக்கியம். நீங்கள் மக்கள் ரொம்ப மன அழுத்தமாகி தூக்கத்தை இழந்துட்டாங்க. 6 மணி நேரம் 7 மணி நேரம் நிம்மதியாக தூங்குறதை விட்டுட்டு குடும்ப பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, பணப்பிரச்சனை, பிஸ்னஸ் பிரச்சனை, படிப்பு பிரச்சனைன்னு சொல்லி தூக்கத்தை இழந்துட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, சமாதானமாக படுத்து நித்திரை செய், அவனுக்கு தூக்கத்தை தருவேங்கிறார். ஆமென். ஆண்டவர் தருகிற சமாதானமான வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சிறுவனாக இருந்தபோது நடந்த சம்பவம். அம்மா இரவு உணவு கொடுத்தாங்க, சப்பாத்தி ரொம்ப கருகிட்டாங்க. இவருக்கு பயங்கர கோபம். அவங்க அப்பா சொன்னாராம், அம்மாவுக்கு இவ்வளோ வேலை இருக்குது, அப்படி எதுவும் பேசுகிறாதான் அம்மா வருத்தப்படுவாங்க, இந்த கருகிய சப்பாத்தி யாரையும் துக்கப்படுத்தாதே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாராம். அது அந்த அப்துல் கலாம் ஐயாவுக்கு ஒரு பாடமாக அமைஞ்சுதான். இரவு நல்ல நித்திரை பண்ணினேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆமாம், சமாதானமாக வாழணும். ஆமென். கிடைக்கவில்லை என்கிற காரியத்தினால சமாதானத்தை இழந்துடக்கூடாது. கிடைச்ச காரியத்திற்காக சமாதானத்தோடு வாழ பழகுங்க. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். துக்கத்தோடு இருப்பதை அவர் விரும்பவில்லை. நீங்கள் சமாதானமாய் வாழ அவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது சமாதானத்தோடு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா அவர் பேரே சமாதான பிரபு. அவர் காட் இஸ் அ பிரின்ஸ் ஆஃப் பீஸ். சமாதானமாய் வாழ்வதை தேவன் விரும்புகிறார். சமாதான கேட்டை ஒரு நாளும் இயேசு விரும்புகிறவர் அல்ல. நிம்மதியாக தூங்குங்க, அதிகாலை எழுப்பி தோத்திரம் பண்ணுங்க, இரவு நல்ல நித்திரை கர்த்தர் தருவார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, பாருங்கள், சிலர் பகலெல்லாம் சோம்பேறித்தனமாக இருந்துட்டு இரவு தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. சில நல்லா கடினமாக உழைச்சி, ஹல்லேலூயா, ஆமாம், கடினமாக உழைச்சி பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், இரவு நல்லா தூங்கிடுவாங்க. அப்துல் கலாம் நல்லா உழைச்சார். 2020 இந்தியா அப்படிங்கிறதுக்காக பாடுபட்டார். அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். கடினமாக உழைத்தார். ஸ்கூலில் போய் பேசுவார், காலேஜில் போய் பேசுவார், பொதுநல கருத்துக்களை சொல்லுவார், பிஸியாக இருப்பார். அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சமாதானமாக இருந்தேன்னு பதிவு செய்திருக்கிறார். ஆண்டவன் நல்லவர். இயேசு சமாதான பிரபு. அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவர் நம்புங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆழக்கடவது. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் ஜெபிக்கிறேன். சமாதான கேடு மாறட்டும், சமாதானமாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.